சவுதி மற்றும் கத்தாரிலிருந்து உடனே வெளியேறுங்க. ஈரான் கொடுத்த மாபெரும் வார்னிங். நடுக்கத்தில் அமெரிக்கா. இன்னைக்கு காலையில் ஒரு அதிரடியான சம்பவம் நடந்திருக்கு. ஈரானுடைய முதுகெலும்புன்னு சொல்லப்படக்கூடிய சவுத் பார்ஸ் இயற்கை எரிவாயு வயல் மேலே இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து பயங்கரமான தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஈரானுடைய மொத்த எரிவாயுவில் 50% இங்கே தான் இருக்குது. இப்போ அந்த இடத்தையே காலி பண்ணிட்டாங்க. இந்த தாக்குதலில் ஈரானுடைய உளவுத்துறை அமைச்சர் இஸ்மாயில் காதிப் கொல்லப்பட்டதையும் இஸ்ரேல் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதனால் செம்ம டென்ஷனாக இருக்கிற ஈரான் இனி சும்மா இருக்க முடியாதுன்னு சொல்லி மிகப்பெரிய பதிலடி கொடுக்க தயாராகிட்டு இருக்கு. ஈரான் நேரடியாக சவுதி அரேபியா அண்ட் கத்தாருக்கு ஒரு சீரியஸான வார்னிங்கையும் கொடுத்துருக்கு. உங்கள் நாட்டில் இருக்கிற எண்ணெய் மற்றும் எரிவாயு வயலில் வேலை செய்கிற பணியாளர்களும் பொதுமக்களும் உடனே அங்கிருந்து வெளியேறுங்க. நாங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் அட்டாக் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக சவுதி அரேபியாவுடைய சாம் ரெஃபன் சுத்திகரிப்பு நிலையம், கத்தாருடைய ராஸ்லஃபான், அமீரகத்துடைய அல் ஹசன் எரிவாயு வயல்னு லிஸ்ட்டு போட்டு மிரட்டியிருக்காங்க. இதை கேட்ட கத்தார், இது வெறும் ஒரு நாட்டு மேலே நடத்துகிற தாக்குதல் இல்லை, இது உலகத்தோடைய எரிசக்தி பாதுகாப்புக்கே விடுக்கப்பட்ட மிரட்டல்னு கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அமீரகமும் இப்போது தற்காப்புக்காக தயார் நிலையில் இருக்குது. இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஈரானை அட்டாக் பண்ணது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான். ஆனால் ஈரான் ஏன் பதிலுக்கு சவுதியையும் கத்தாரையும் மிரட்டுது அப்படின்னா, இதுக்கு பின்னாடி 2 பிளான் இருக்குது. ஒன்று, பழி வாங்குறது. எங்களை அட்டாக் பண்ண அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் நீங்கள் இடம் கொடுத்தீங்க, அதனால் நீங்களும் எங்களுக்கு எதிரி தான் அப்படின்றது ஈரானுடைய வாதம். 2, அமெரிக்காவை நேரடியாக தாக்குறதை விட வளைகுடா நாடுகளுடைய ஆயில் செக்டாரை காலி பண்ணுனா உலக அளவில் பெட்ரோல் டீசல் விலை ஏறி அமெரிக்காவுக்கு பெரிய தலைவலியை கொடுக்கும். ஸோ இதுதான் ஈரானுடைய மாஸ்டர் பிளான். மொத்தத்தில் இப்போ வளைகுடா நாடுகளில் போர் பதற்றம் உச்சத்துக்கு போயிருக்கு. அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரில.